எங்க வந்த? எந்த முகத்தை வச்சு என்ன பார்க்க வந்த? என் முகத்துல கரிய பூசிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டிய? நான் உயிரோட இருக்கேன்னா இல்ல தூக்கல தொங்கிட்டானவன்? அண்ணனா? அதான் என்ன அவமானப்படுத்திட்டல. நீங்க சார் நீங்க கோவப்படுறது நியாயம்தான். எங்கள் காதலை ஏற்றுக்க மாட்டேன்னு நினச்சிதான் நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். எங்களை மன்னிச்சுக்கங்க. முடியாது, உங்களை மன்னிக்கவே முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தலாம்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் சுமதி என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை உன் காதை பற்றி சொன்னியா? ஒன்றை விடுமா, என்கிட்ட சொல்கிறது உனக்கு பயமாக இருக்கும். நீங்கள் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? இல்லைங்க, எனக்கும் அதே பயம்தான். பயமா? பயப்படுறவன் எதுக்கு காதலிக்கிறீங்க? எதுக்கு காதலிக்கிறீங்க? நீங்கள் காதலை பற்றி சொல்லியிருந்தா உங்கள் கல்யாணத்தை நானே சீரும் சிறப்புமாக நடத்தி வச்சிருப்பேன். நான் உண்மையான காதலுக்கு இந்த வீசவர் உயிரே கொடுப்பான். சீரும் சிறப்பமா பல்லாண்டு காலம் வாழணுமா? சுமத உன் சந்தோஷமா என் சந்தோஷமா? மாப்பிள்ள வீட்டில் கல்யாணத்தை பற்றி அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. நாங்கள் இங்கே வந்தோம். மாப்பிள்ள வரதட்சணை, நகை, சீர்வரிசை இதெல்லாம் நீ என்ன எவ்வளோ எதிர்பார்க்குற? சுமதி எனக்கு மனைவியாக கிடைச்சது பெரிய பாக்கியம். அதுவே ஒரு வரங்க. எனக்கு எதுக்குங்க காசு பணம்? எனக்கு என் தங்கச்சிக்காக 50 பவுன் நகையும் 10 லட்ச ரூபா பணமும் பேங்கில் போட்டிருக்கேன். எல்லாமே இது உங்களுக்கு தான் சொந்தம். அப்பா நாங்கள் கிளம்புறோமே. அதுக்குள்ள அவசரமா? மாப்பிள்ள ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒன்றே பிறகு ஒளிமையான வாழ்க்கைன்னு அரசாங்கம் சொல்லிருக்குது. அந்த ஒன்று கூட வேணாம்னு சொல்றதுக்குள்ள எனக்கு ஒரு மருமகனோ இல்லை மருமகளோ சிப்போங்கண்ணா. என்னம்மா? சார் எனக்காக ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? என்ன விஷயம்? சார் தயவு செஞ்சு எந்த பொண்ணையும் காதல் மட்டும் பண்ணிடாதீங்க. எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாளுங்க சார். கண்டிப்பா ஏமாத்துறாளுங்க. நீங்களும் காதல் காண பண்ணீங்கன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாங்க சார் உங்களுக்கும் வரும். தயவு செஞ்சு யாரையும் காதல் பண்ணிடாதீங்க. ஓ, காதல் தோல்வியா? ஏன் சார் நக்கலா சிரிக்கிறீங்க? உன் பைத்தியக்காரத்தை பார்த்து சிரிக்காம உன்னை கூப்பிட்டு டாக்டர் படம் தர சொல்றியா? யாரு சார் பைத்தியம்? காதல் பண்றவங்க பைத்தியமா இல்ல காதல் பண்றவங்க எல்லாரும் பைத்தியமா? ஹலோ, உன் பேர் என்ன? மனோ சார். மனோ, காதல் முட்டாள்களின் பொழுதுபோக்கு. காதல் காமத்தின் வெளிப்பாடு. காதல் சாத்தானின் சன்னதி. காதல் நரகத்தின் பாதை. சில பொண்ணுங்களோட பார்வை எதாச்சும் நம்ம மேல பட்டுட்டாலோ இல்ல நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாலோ மனசை அந்த பொண்ணுகிட்ட அளவாய விட்டாலோ விளக்க சுத்துற லிட்டில் பூச்சி மாதிரி பழங்களை வைக்கிற ஈக்கள் மாதிரி காதலுக்காக ஆண்கள் பெண்கள் பின்ன சுத்துறத பிச்சைக்காரன் காசுக்காக கெஞ்சுற மாதிரி பெண்ணுங்களை கெஞ்சுறது. அம்மா அப்பா செத்தா கூட ஒரு செட்டு கண்ணீர் விட மாட்டான். ஆனால் அதே பொண்ணு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா தாடி வளர்த்துக்கிறான்,
உளுந்து விழுந்து அழுகுறான். ஏன் தற்கொலையே செஞ்சுக்கிறான். இத பைத்தியக்காரத்தனம் சொல்லாம என்ன புத்திசாலித்தனம் சொல்றியா? சார் பூவை மோந்து பார்த்தாதாங்க சார் அதோட வாசனை தெரியும். தென்றலை தீண்டி பார்த்தாதாங்க சார் அதோட இனிமையே தெரியும். பூ ஆடிட்டா பூவாசம் இருக்காது. புயல் அடிச்சா தென்றல் இருக்காது. மனோ, காதல் ஒரு சூதாட்டம். அதுல தோத்து போயிட்டா துவண்டு போயிடும். காதல் டிபி நோய் மாதிரி ஆளையே முழுக்க உருக்கி கடைசியா கொன்றும். காதல்ல தோல்வி அடைஞ்சா ஆண்கள் தான் முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அதே பெண்கள் காதல் தோல்விக்காக கண்ணீர் சிந்துறாங்களா இல்ல தற்கொலை தான் பண்ணிக்கிறாங்களா? காதல் விஷயத்துல ஆண்கள் என்னைக்குமே முட்டாள தான். ஆனா அதே பெண்கள் புத்திசாலித்தனமா இருந்துக்கிறாங்க. மனோ, பெண்களோட புன்னகையும் பூவுக்குள் இருக்கிற பூநாகமும் ஒண்ணு. சிரிச்சு சிரிச்சு ஆம்பளையில சாகடிச்சிருவாங்க. பொண்ணுங்களை நம்பாத மனோ. இல்ல சார், என்னால என் மனுமகளைய மறக்க முடியல சார். அவளை நான் மறக்கணும்னா சாகணும் சார். உன்னை மறந்துட்டு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா அவ சந்தோஷமா இருக்கிறா. ஆனா நீ அவளை மறக்க முடியல, நான் சாகரன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? காதலுக்காக சாகரன்னு சொல்றியே, உனக்காக உன் ஒளிமயமான வாழ்க்கைக்காக தங்களோட சந்தோஷத்தை தியாகம் செஞ்ச நீதான் உலகன்னு உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற உன் அம்மா அப்பாவை நினைச்சு பாத்தியா? இது வரைக்கும் அவங்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க? யாரோ ஒரு பொட்டச்சிக்காக சாகரம்னு சொல்றியே. இந்த உலகத்துல நீ உதயமாக காரணமாக இருந்த நீ உன் அம்மா அப்பாக்காக ஏன் வாழக்கூடாது? விஞ்ஞானிகள் தோல்வியை கண்டு துவண்டு போனதே இல்லை. துவண்டு போயிருந்தா விஞ்ஞானம் வளர்ந்திருக்காது. நெப்போலியன், மாவீரன் அலெக்சாண்டர், கார்ல் மார்க்ஸ், லெனின், காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், இப்படி எல்லாருமே தோல்வியை எதிர்த்து வேள்வி நடத்தினவங்க தான். அப்பதான் சரித்திரமாக முடியும். மனோ, மனுஷனா பொருந்தா ஒவ்வொருத்தனும் எதையாவது சாதிக்கணும், அதை சரித்திரமாக்கணும், அப்பதான் சமாதி ஆகணும். காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லாமனோ. தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுந்துட்டா செத்தா போயிடுறோம். முடியும் இந்த காதலும் ஒன்று தான். மனோ, நீ நிலா மாதிரி ஒளி வீசணும். உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. சரியா? உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக வாழு. அப்பா அம்மாக்கு நல்ல பேர் வாங்கி கொடு. ஆல் த பெஸ்ட். ஈஸ்வர், புயலா மாதிரி சின்ன பண்ணமா ஆக்குன்னு பார்த்தேன். ஆனா ஆசீர்வாதம் பண்ணி அமைதியாகிட்டியே. புயலாகத்தாண்டா இருந்தேன், ஆனா புத்திசாலித்தனமா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறேன். ஈஸ்வர், நீ புலியா இருந்தா பூனையா மாதிரி அடுப்புக்காரில் படுத்துக்கிட்ட. டேய் குரு, புலி பதுங்கிறது தூங்கிறதுக்கு இல்லடா, அப்படியே
பாயறதுக்கு இனிமேதான்டா புயல் இடி மின்னல் எல்லாம் ஆரம்பமாக போகுது. ஈஸ்வர் உன் காதலை விஷம் கொடுத்துட்டு சாகடிச்சாலே அந்த துரோகி அது திரும்ப என்ன செய்ய போற? ஏய் குரு, அடிக்கிற காத்துல அம்மி பறக்கிற மாதிரி நான் பேசுற பேச்சுல என் தங்கச்சி சுமதி அந்த நிர்மலாவுக்கு அண்ணியாக போறா. அண்ணி மட்டுமில்ல, அவ பூஞ்சோல இருக்கிற அந்த வாழ்க்கைய அப்படியே புயலா மாத்திர பூகமுண்டாவ என் தங்கச்சி. ஈஸ்வர் சூப்பர் ஐடியா. இருந்தாலும் உன் தங்கச்சி நிர்மலாவுக்கு நெருப்பா இருக்க மாட்டான். பொறுப்பாருன்னு சொன்னா என்ன பண்ணுவ? குரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடிக்காத்துல அம்மி பறக்கிற மாதிரி நான் பேசுற பேச்ச அவை எருமலையா மாறணும். அத அந்த சண்டாளி நிர்மலா அப்படியே துடிச்சு வேகணும்டா. ஈஸ்வர் ஈஸ்வர் உன்னை வெறுக்கிற நிர்மலா உன் பகலுக்கு பழிக்காது. குரு குரு போன வாரம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனானே அந்த அசோக், அவனை கூட்டிட்டு வா. ஈஸ்வர் அவனா சிராந்த கிருமலாச்சு அவன். ஏய் குரு, வெறுங்கோயில போனா மீன் பிடிக்க முடியாதுடா. அதுக்கு தூண்டில வேணும், புழுவும் வேணும். ஈஸ்வர் நீ மீனவன், தூண்டில் யாரு புழு யாரு? டே குரு, இன்னமாடா புரியல? தூண்டில் சுமதி, அந்த தூண்டில் புழு அந்த அசோக். அசோக்குக்கும் நிர்மலாக்கும் ஆடுற அந்த ஆடுபுலி ஆட்டத்துல நான் தான்டா ஜெயிக்க போறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ரோட்டை ரீட்டாக்கு வந்துரு, நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கலாம். ஓகே ஓகே ஈஸ்வரன். Like a malaika.
பார்வதி, பார்வதி, என்ன பண்ற? கிளம்பிட்டு போலாம். கிளம்ப, சீக்கிரம் போலாம். ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு போயிட்டு வரலாம். ஐயோ, நான் தான் ரெடி ஆயிட்டேனே, அப்புறம் என்ன? இந்த பெருச்சனை கூட்டு போறத நான் தனியாக போறேன். ஹலோ, நில்லுங்க. போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, யார் பெருசாலின்னு தெரியும். பெருசா பேச வந்துட்டாரு. ஆமா. என்னம்மா இன்னும் பேசிட்டே இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா இல்லையா? கிளம்பிட்டோம்மா. ஆமா, நீயும் அம்மா போலாம். இல்லப்பா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, வெளியில் எங்கேயும் போகாத, வீட்டிலே இருக்கணும். போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. அத்தை, உங்களுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னங்க அத்தை? சரிம்மா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நானும் மாமா கிளம்பு வந்துட்டாங்க. போங்க, போலாம். போயிட்டு வரோம்மா. வீட்டிலே இருக்கணும். அண்ணி, எங்க அண்ணன் செஞ்ச காரியத்திலேயே உருப்படியான காரியம் என்னன்னா, இந்த அழகான அண்ணியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். ஏம்மா, நீ யாரையாவது லவ் பண்றியா? நானா? லவ்வா? இப்போ வரைக்கும் யாரும் பண்ணல. இனிமே பண்ணலாலும் பண்ணலாம். அண்ணி, அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை தான் லவ் பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி சரி அண்ணி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். என்ன சினிமாக்கா? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? சரி நீ, நான் கிளம்புறேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், என் பெண்மையெல்லாம் உந்தன் சீதனம், உன் சீதனங்கள் என்ன நூதனம், முடியவில்லை காதல் கண்ணா மோகனர்த்தனம், விடிய விடிய கேட்குதையா உனது கீர்த்தனம், சொர்க்கம் தாண்டி செல்லும் அம்மா எனது சொப்பனம், போக போக காண வேண்டும் புதிய தரிசனம், காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம். தஜும் தஜும் நிலாவே, மெல்ல மெல்ல உன் பேரை சொன்னாலும் வாழ்வுறுதே, மல்லிகை முட்டை மன்னவன் வந்து கிள்ளி முடித்தானே, மன்மதன் என்னை வந்திடச் சொல்லி தள்ளி அடித்தானே, வல்லவனே நல்லவனே, கட்டிலில் 1000 கட்டளையிட்டவனே, கண்ணனுக்கு காதல் வந்தனம், கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், முடியவில்லை காதல் கண்ணா மோகனர்த்தனம், போக போக காண வேண்டும் புதிய தரிசனம்,
ரகசிய சிருங்காரி மெல்ல எந்தன் காதோடு நீ பாடு காணல் வரி. தேவகுமாரா கண்மயங்கும் சிங்காரா உன்னிரண்டு தோளோடு உறவாடும் காதல் புறா. கட்டிலறையில் கண்ணு முடிச்சா சொர்க்கம் கிட்டுமடி. அத்தானுக்கு அந்த விஷயம் எல்லாம் அத்துப்படி. கட்டிப்புடி தொட்டுப்படி மூன்றாம் பாலில் முன்னோர் சொன்னபடி. என் கண்ணனுக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம். என் பெண்மையெல்லாம் முந்தன் சீதனம். உன் சீதனங்கள் என்ன நூதனம். முடியவில்லை காதல் கண்ணா மோகனர்த்தனம். விடிய விடிய கேட்குதையா உனது கீர்த்தனம். சொர்க்கம் தாண்டி செல்லும் அம்மா எனது சொப்பனம். போக போக காண வேண்டும் புதிய தரிசனம். லலலா 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 லலலா. லலலலலலலலலா. சுமதி, அம்மா சுமதி. அண்ணா வாங்கண்ணா, வாங்க வாங்க. ஏமா நல்லா இருக்கேம்மா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? எனக்கு என்னண்ணா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கூட பிறந்த தங்கச்சியை பார்க்க அவ வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வந்ததா? இல்லைம்மா, பிஸ்னஸ் விஷயமா ரொம்ப அலைச்சல, அதனால தான் வர முடியல. ஆமாம், வீட்டில் யாரும் இல்லையாம்மா? அதுவும் அண்ணா, எங்க மாமனாரும் மாமியாரும் பக்கத்து வீட்டில் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கிரக பிரவேசம், அதுக்காக போயிருக்காங்க. உங்க மாப்பிள்ளை மில்லுக்கு போயிருக்காரு. ஓஹோ. என்னோட நாத்துனா அவ சினிமாக்கு போயிருக்கா. ஐயோ பாருங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், வந்தவருக்கு கொஞ்சம் தண்ணி கூட கொடுக்கல. முதல்ல உட்காருங்கண்ணா. வேண்டாம்மா, தண்ணி வேண்டாம். என்னண்ணா, கூட பிறந்தவளோட வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி கூட வேணாங்கிற? ஏமா, அவமானப்படுத்த வீட்டில் தண்ணி குடிச்சா என் தன்மானத்தை எனக்கு சொல்றியம்மா? அண்ணா, உன்னை யாரு நான் அவமானப்படுத்தினது? சொல்லுண்ணா, உன்னை யாரு என் வீட்டில் அவமானப்படுத்தினது? சுமே, அதை விடுமா. இந்த குடும்பத்தில் நீ சந்தோஷமா இருக்கிறது அதுவே எனக்கு போதுமா. அண்ணா இங்க பாரு, உனக்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கு ஏற்பட்டது இல்ல, எனக்கு ஏற்பட்டது. இது எனக்கு ஏற்பட்ட அவமானம். சொல்லுண்ணா, யார் உன்னை அவமானப்படுத்தினது? ஏம்மா, நான் நிர்மலாவை காதலிச்சோம். அண்ணா, ஆமாம்மா, பொண்ணு கேட்க போன என்ன அவ என்ன வார்த்தையால் காயப்படுத்தி அவமானப்படுத்துறா. எச்சலை பொறுக்கின்னு என்ன வெறுநாய்க்கு பணக்கார ஆசை வந்துருச்சான்னு சொல்லிட்டாமா. உனக்கு பணத்து மேலே ஆசை இருந்தா உன் தங்கச்சி யார்கிட்டயாவது போய் படுக்க வையுது. சுமதி, உன்னை கேவலமாக பேசல சீரழிக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாயிட்ட, அவளை எப்படிம்மா பழி தீர்க்க முடியும்? எப்படி பழி தீர்க்க முடியும்? அண்ணா, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின அந்த நிர்மலாவோட வாழ்க்கையவே நிர்மூலம் ஆக்கணும்னா? வேண்டாமா, அவதான் அறிவிழாத்தனமா பேசிட்டானா, அதை ஆமாம் மறந்துடலாமா, அதை விடுமா. அண்ணா, நீ வேணா மறக்கலாம், நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டதை என்னால மறக்க முடியாது. அவ வாழ்க்கையவே அழுங்கோலமாக்கணும். சிறுவி, உன்னுடைய கோபம் எனக்கு புரியுது. நான் சொல்றபடி செஞ்சா உயரமான சிகரத்தில் இருக்கிற அந்த நிர்மலாவை தரையில் இறக்கிடலாம். என்ன சொல்ல போற? சொல்லுடா. சுமதி, என் திட்டம் இதுதான்.
சொன்ன திட்டம் அருமையான திட்டம். உங்க திட்டப்படியே நான் நடந்துக்கிறேன். உங்க வாழ்க்கையவே நான் அழிச்சு காட்டுறேன். சுமதி, முகத்துல சிரிப்பாயிரு, உள்ளத்துல நெருப்பாயிரு. அந்த நிர்மலாவோட சந்தோஷத்துக்கு நெருப்பு வச்சு சாம்பலாக்கணும். நான் வரமா, புரிஞ்சுக்க. வா அசோக், வெல்கம் வெல்கம். என்ன விஷயம் ஈஸ்வர்? எனக்கு ஒரு என்ன நிர்மலாவோட பூஞ்சோலைய அவமானப்படுத்தணும். பாலைவனமாக்கணும்னா கற்பழிக்கணுமா, இல்லை அந்த பொண்ணை கொலை செய்யணுமா? ஈஸ்வர், நான் அயோக்கியந்தான். ஆனால் மனிதம் உள்ள மனுஷன். நீ சொல்ல வர்றத என்னால் செய்ய முடியாது. நான் வரேன். அசோக், கொஞ்சம் நில்லு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் அழகான ஒரு இதை கோடீஸ்வரிய காதலிச்சேன். அவ என்னை அவமானப்படுத்தி என் சாவுக்கு சமாதி கட்டிட்டா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன அவமானப்படுத்தவல காலம் பூரா கண்ணீர் சிந்து வைக்கணும். ஈஸ்வர், நேரடியாக விஷயத்துக்கு வா. ஒன்றும் இல்லை அசோக், என்னை அவமானப்படுத்தவல நீ பொண்ணு கேட்டு அவ வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு சம்மதி வைக்கிற. விளையாடாத ஈஸ்வர். நானே ஒரு திருடன். அவளோ ஒரு கோடீஸ்வரி. அவள் வீட்டுக்கு நான் திருடத்தான் போக முடியுமே தவிர பொண்ணு கேட்டு ஒரு நாளும் போக முடியாது. அசோக், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அவ வீட்டுக்கு கோடீஸ்வரனா போய் பொண்ணு கேட்குற. எனக்கு தர மறுத்தா அதை நான் பார்த்துக்கிறேன் அசோக். அதைய பற்றி ஏன் கவலைப்படுற? நீ செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்று, அவங்க வீட்டில் எல்லோரும் நம்பர் மாதிரி நடிக்கணும். அவங்க எல்லாத்தையும் பேசால மயக்கி வெத்தலை பாக்கு மாற்றி கல்யாணத்துக்கு தேதி குறித்து பரிசம் போடணும். நிர்மலாவை மணப்புன்னா மணவரைக்கு வர வைக்கணும். அதுக்கு மேலே அவ தலைவிதியை நான் மாற்றி காட்டுறேன். என்ன யோசிக்கிற அசோக்? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கணுமேனு யோசிக்கிறேன். அசோக், அந்த வேசிக்காக்க நீ யோசிக்காத. நீ தூண்டில் புழுவாரு நிர்மலாவை தரமீனாக்கி துடிதுடிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஓகே, நாடகத்தை எப்போ ஆரம்பிக்கலாம்? நாடகத்தை நாளைக்கே ஆரம்பிச்சிரு குரு. அசோக், 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 என்னுடைய பேடிஎம்ல இருந்து உனக்கு 2 லட்ச ரூபா பணம் அனுப்புறேன். இதை அட்வான்ஸாக வச்சுக்க. மீதி பணத்தை அப்புறமே என்கிட்ட வந்து வாங்கிக்க.
இப்போதைக்கு இந்த பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போடு. ஏன் ஈஸ்வர், என் மேலே நம்பிக்கை இல்லையா? அசோக், நம்பிக்கை வேற, பிஸ்னஸ் வேற. அதனால நீ கையெழுத்து போடு, பத்திரத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ கையெழுத்து போடுற பத்திரம் ஏன்ட்டு இருக்கட்டும், நான் கையெழுத்து போடுற பத்திரம் ஓன்ட்டு இருக்கட்டும். அசோக், ஏன் நான் கொடுத்த பத்திரத்தை கழிச்சு போடுறேன்? ஏன் மேடம்? உன் மேலே எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு ஈஸ்வர். நான் வரேன். ஈஸ்வர், இந்த நாடகத்தில் அசோக் வில்லனா கதாநாயகனா? டேய், ஆரம்பத்தில் அவன் கதாநாயகன், கடைசியில அவன் ஜெயிலுக்கு போயிடுவான்டா. அவன் ஜெயிலுக்கு போனாதான். என்ன சொல்ற குரு? அசோக் ஜெயிலுக்கு போனாதான் வில்லனா இருக்கன்னா கதாநாயகனாக முடியும். ஈஸ்வர், குழப்பாத, புரியுற மாதிரி சொல்லு. குரு, கதை என்னன்னு சொல்லிட்டா நாடகம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதனால பொறுத்திருந்து நாடகத்தை பாரு. ஓகே ஓகே ஈஸ்வர். அது என்னன்னு உனக்கு கதை பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா புரியும். அடே நிர்மலா, அடியே நிர்மலா, நான் எருமலடி அக்கறை நட்சத்திரம். ரெடி ஆயிடுச்சா? ஏமா இன்னும் என்னவா போயிட்டு இருக்க? சீக்கிரம் வா. பார்வதி, சீக்கிரம் வா, மாப்பிள்ளை வந்துட்டாங்க. கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாப்பிள்ளை உங்கள் பொண்ணோட போட்டோ பார்த்தது கட்டுனா உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்காரு. அப்படி கல்யாணம் நடந்தால் தான் எங்களோட பண பிரச்சனையும் தீரும். என்ன பண பிரச்சனையா? என்ன பண பிரச்சனை? அடா அப்போ அது ஒன்றும் இல்லைப்பா. ஊட்டியில் டீ எஸ்டேட்டில் 5 கோடி வருமானமா 10 கோடி வருமானமானு தெரியல. தஞ்சாவூரில் மீன் பண்ண இருக்குது, அதில் 50 லட்சம் வருதா 1 கோடி வருதானு தெரியல. பார்த்தீங்கன்னா புகழூரில் சக்கரை மில்லெல்லாம் இருக்குது, அதில் எவ்வளோ நம்ம ஷேர் இருக்குது என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லு வேறு பள்ளிவத்தில் நிறையா கிடக்குது. அதெல்லாம் மாப்பிள்ளை தனியாக கணக்கு பார்க்க முடியல. உங்கள் பொண்ணு வந்துட்டா 2 பேரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா இந்த பண பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்ல வந்தப்பா. மாப்பிள்ளை என்ன பேசவே மாட்டேங்கிறாரு? ஏங்க இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 500 கோடி சொத்து தான். ஆனால் மாப்பிள்ளைக்கு வருமானமே 500 கோடி வருது. இவரை மட்டும் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவதாங்க உலகத்தை கொடுத்து வச்சுவேன். சரின்னு சொல்லுங்க. இவங்க கிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம பொண்ணு அதிர்ஷ்டசாலி. மாப்பிள்ளை எதுவும் பேசாம எதுவும் அப்படியே இருக்காரு. அவர் குடிச்சா தாங்க பேசுவார். குடிச்சாரா? ஆடா அது இல்லைப்பா, உங்கள் பொண்ணு கையால் காபி குடிச்சா தான் பேசுவார்னு சொன்னேன்.
ஏங்க நம்ம மில்லில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. என்ன ஆக்சிடென்டா? ஏன்னா ஆக்சிடென்ட் பார்த்துக்கிற ஒயின் ஷாப் கூப்பிட்டு போக வேண்டியதானே? எது மாமா ஏன் மாமா கொஞ்சம் கம்முன்னு இருக்கு மாமா. மாமா அந்த செக் புக் எடுங்க, செக் புக் எடுங்க. டேய் ஒரு நிமிஷம் இரு. ஏடா மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு தான் ஒரு செக்கு தான், அதையும் ஊட்டிட்டு வந்துட்டீங்கன்னா பண்டிகைக்கு எதில் வச்சா மாவாட்டி தோசை விடுவேன். மாமா நான் அந்த செக் சொல்லல மாமா, செக் புக்கு. சரி மேனேஜர் நீங்க போங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க போங்க, நான் கூப்பிட்டு பிரபாகரன் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஏங்க பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போகிறோம். போமா கூட்டிட்டு வா. அம்மா நிர்மலா வாமா. பொண்ணு மகாலட்சுமியா இருக்குது, வந்துட்டா போகுது, நம்ம பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிரு. எங்க பொண்ணு வச்ச காப்பி நல்லாவே இருந்திருக்குமே. ரொம்ப நல்லா இருக்குது. என்னங்க உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன? என்னம்மா நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா மறுபடியுமா? பார்வதி நம்ம பொண்ணு மாப்பிள்ளை தனியா பேசிட்டு நம்ம காலம் மாதிரிலாம் கிடையாது, இந்த கம்ப்யூட்டர் காலம். பேசிட்டுமா ஆமா போலாம். ஏங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு அது அது ஏங்க தயங்குறீங்க? எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. நந்தவன குயிலே சின்னமணி கிளியே, இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி.
மாமன் பெற்ற பெண்ணுனக்கு மையெழுதும் கண் எதுக்கு என்னை வந்து கொல்லுதடி எம்மா எம்மா. ஒரு அங்குலம் அங்குலமாக நீ ஆசையில் முத்தங்கள் போட அதை என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் நானே. சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ. சின்னமணி கிளியோ சிரிக்கும் நித்திலம் மணியோ மஞ்சள் வண்ண நிலவோ மனசில் எத்தனை கனவோ இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ. கையளவு சின்ன இடை சொல்லிக் கொடு என்ன விலை கேட்ட விலை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே. ஆசையது எவ்வளவு அள்ளிக்கொடு அவ்வளவு உன்னளவும் என்னளவும் ஒன்னே ஒன்னே. பெண்ணிலே வெண்ணிலவு வீட்டிலே பெண்ணிலவு இன்றுதான் நள்ளிரவு நான் சொல்லவா நல்வரவு. அடடா இது தண்ணீரில் தாமரை அல்ல இது கண்ணியின் தாமரை அம்மா இந்த தாமரை முட்டுக்கள் பூப்பதெல்லாம் உனக்காக. வணக்கம் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ. இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ. ஹலோ மிஸ்டர் அசோக், நான் சிபிசிடியிலிருந்து வந்திருக்கேன். உங்களை கைது பண்ண சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு. சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், நான் மேலிடத்திலிருந்து வந்திருக்கேன். நான் சிபிசிடி. சரிங்க சார், இவர் யார் தெரியுங்களா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் சார் வந்திருக்கேன். அவன் ஒரு மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு 50 லட்சம் டன் சந்தன கடத்தனுடைய பினாமி மாஃபியா சந்தன கடத்திய இல்லீகலா கவர்மெண்ட்டுக்கு தெரியாத வந்து பல லட்சம் டன் வந்து கேரளாவை கடத்தியிருக்காரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா சார், உண்மைதான். நான் அவரை கைது பண்ண வந்திருக்கேன். யோ வாயா.
ஏங்க ஈஸ்வர் இங்க வாங்க, போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? உன் பொண்ணு கட்டுறத தாலி கட்டினா திருடனா? ஐயோ, நீங்க போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எனக்கு பார்வதி என்ன இப்படி ஆயிடுச்சு? எனக்கு நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டமே திருடனாங்க. ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கையே இப்ப பாலாயிடுச்சு. நம்ம என்னங்க பண்ணுவோம்? என்ன திருடனா? அம்மா, நம்மளெல்லாம் நம்ப வச்சு அவன் ஏமாத்துட்டாமா. அவனை பத்தி தீர விசாரிக்காம நம்ம ஏமாந்துட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கைய அநியாயமா சீரழிச்சிட்டோம். பார்வதி, நீ அழுது இப்ப ஆர்ப்பாட்டமானத நம்ம பொண்ணுக்கு என்ன தலையில இருக்கு அது முதல்ல நடக்கும். பார்வதி, இப்ப அழுது என்ன பார்வதி பண்றது? எல்லாம் நம்ம விதி. பார்வதி, விதி இல்லைங்க, எல்லாம் நாம செஞ்ச சதி. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கைய பாலாக்கிட்டோமே. ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கையே பாலா போச்சு. டாக்டர், என் பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? இந்த மாதிரி வாங்க வாங்க வாங்க, சொல்லுங்க டாக்டர். முக்கியமான விஷயம் தான் கூப்பிட்டோம். சொல்லுங்க டாக்டர். உங்க பொண்ணுக்கு நிர்மலாவுக்கு நிர்மலாவுக்கு சொல்லுங்க டாக்டர், என்னங்க ஆச்சு? உங்க நிர்மலாவுக்கு இதயத்துல ஒரு சின்ன துவாரம் இருக்கு. சரி டாக்டர். இன்னும் நிர்மலா கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்வாங்க. டாக்டர், எவ்வளவு செலவு பரவாயில்ல டாக்டர், காப்பாத்து டாக்டர். டாக்டர், ஆசாசே வளர்த்த டாக்டர். சோமசுந்தரம், இப்போ நீங்க நினைச்சா ஆபரேஷன் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் சந்தேகம்தான். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இதுக்கு என்னடா டாக்டர் பண்றது? ஒரு வழி சொல்லுங்க டாக்டர், என் பொண்ணை காப்பாத்தி ஆகும் டாக்டர். அதாவது சோமசுந்தரம், உங்க பொண்ணுக்கு இதய நோய் இருக்கிறது நீங்க அவளுக்கு தெரியக்கூடாது. இதய நோய் இருக்கிறதா? எக்காரத்தை கொண்டும் அதிர்ச்சியா விஷயத்தை நீங்க பேசக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சோமசுந்தரம். டாக்டர், ஒரு சின்ன உதவி செய்யுங்க டாக்டர். சொல்லுங்க சோமசுந்தரம். டாக்டர், இந்த விஷயம் எங்க வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் டாக்டர். தெரிஞ்சா குடும்பமே உள்ள போய் டாக்டர். பயப்படாதீங்க சோமசுந்தரம், யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். டாக்டர், நான் வரேன் டாக்டர். ஒரு நிமிஷம். நீங்க இந்த சமயத்தில் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். நீங்க இந்த கவலைமலை முருகமலை பாரத்தை போட்டுட்டு நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. சரி டாக்டர். போச்சுடா, எல்லாமே போச்சு. நான் போட்ட திட்டம் மண்ணோட மண்ணா பாலா போச்சுடா. ஈஸ்வர், என்ன ஆச்சு? ஏன் புலம்பிட்டு இருக்கிற? பொழம்பு வச்சுட்டான் அந்த சிஐடி ஆபீசர். என்ன பொழம்பு வச்சுட்டான்டா. நிர்மலா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நான் ஏற்படுத்தின அந்த சிஐடி ஆபீசர் அவனை கைது செய்திருந்தா அவன் திருடன் தெரிஞ்சு அந்த நிர்மலாவோட அப்பமா வேதனை போட அப்படியே துடிச்சு போயிருப்பாங்க. அவ கல்யாணமும் நின்று போயிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களை ஏமாசப்படுத்தி அவ கழுத்துல நான் தாலி கட்டிருப்பேன்டா. எல்லாம் அந்த சிஐடி ஆபீசரால பாலா போச்சுடா. ஈஸ்வர், அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஈஸ்வர், கோயில்ல பூசை செய்யற பூசாரிக்கு தச்சரியா பணம் கிடைக்கும். நீ செஞ்ச பிரச்சனைக்கு நிர்மாணம் கிடைக்காது, உனக்கு சொத்தை கிடைக்காது. ஆனா நிர்மலா வாழ்க்கையே நான் கேள்விக்குறி ஆகிட்டல.
கேள்விக்குறியா? கேள்விக்குறி அரிச்சனைக்குறியாக? ஏய், நிர்மலா வாழ்க்கை உடைஞ்சு போன படகு, அது கரை சேராதுடா, கரை சேராது. அசோக் தின்னுட்டானா? டேய், வாய்வால் நிமிராதுடா. அசோக் எப்பவுமே எனக்கு விசுவாசமா இருப்பான், ஆனா நிர்மலாவுக்கு விஷமா இருப்பான். ஈஸ்வர் சொத்துக்காக அசோகை மாற்ற என்ன பண்ணுவ? டேய், சொத்துக்காக அசோக் மாறினான்னு வச்சுக்க, அவன் அவன் கையெழுத்து போட்ட வெத்து பத்திரம் ஏங்கிட்ட இருக்குதுடா. பல்ல புடுங்கின பாம்பு கடிக்காது. டேய், உனக்கு புரியல இல்லடா, அவன் பல்ல புடுங்கின பாம்புடா, கடிக்காது. ஈஸ்வர் உன்னை அடுத்த திட்டம்? குரு, என் அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? அந்த நிர்மலாவை அவ பிறந்த வீட்டுல இருந்து துரத்தணும். அதான் என்னோட அடுத்த திட்டம். அருமையான திட்டம் ஈஸ்வர். வெற்றி நமக்கு தான். உலகம் முழுக்க
அம்மா சாப்பிடுமா. அள்ளிடியா இருந்தா பிரச்சனை நான் தெருவா போகுது. சாப்பிடுமா. டேய், என் பொண்ணு எப்படியெல்லாம் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடுச்சேடா. ஐயோ கடவுளே. அத்தை அழாதீங்க அத்தை, இந்த பாலையாவது குடிங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை பாலாயிடுச்சு. இதுல இந்த பால் எனக்கு ஒரு கேட சொல்லு. அம்மா நிர்மலா, ஆவி மகளே, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடி. எப்படியெல்லாம் வாழணும் கனவு கண்டிட்டு இருந்தேன், எல்லாம் பாலா போச்சு. அம்மா பால் குடிங்க. இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா எனக்காக நீங்க எல்லாம் வேதனைப்படுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த பாருமா, அழுகாத, இந்த பால் குடி. இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏம்மா, நான் செத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல. நிர்மலா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? ஏமா? இங்க பாருமா, நீங்க அழுகாதீங்கம்மா. அண்ணா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேண்ணா. சரிம்மா, அண்ணையை கூட்டிட்டு போமா. வேண்டாண்ணா, எனக்கு மனசு சரியில்லை, நானே போயிட்டு வரேன். அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். டேய், அட பாவி, இங்க இருக்கா வந்த? உன்னை கொல்லாம விட மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏற்கனவே அவசரப்பட்டு முடிவெடுத்ததுனாலதான் இப்படி அதுல பாலத்துல விழுந்துட்டோம். டேய், என்ன கொன்னுட்டு உங்க ஏழைய உன் தங்கச்சிக்கு வெள்ளப்பொருள் தர போறியா? பாவி சண்டை, அப்படி என்ன நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்? அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஏய், யாரா பணம் கேக்குறது? போடவில்லையா? யாரா நீ? ஏய், இந்த வீட்டு மருமகனானா என்ன வெளியே போக சொல்ற? இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. சொத்துல பங்கா? யாருக்கு யாருடா பங்கு? ஏய், போடா நாய, தரங்கட்ட நாய. ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? அவசரப்பட்டதுனாலதான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. வீட்டுல வேற மாமா இல்ல. போடா. அத்தை சொல்லுங்க அத்தை. ஏமா, என்ன திமிரு இருந்தா பணம் கட்டி தகராறு பண்ணுவான். இப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து லாக்அப்ல உள்ள வச்சு தட்டினாதான் அவன் அடங்குவான். நில்லுங்க, நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க? வேண்டாங்க, நம்ம அவசரப்பட்டு நம்ம அவளோட வாழ்க்கையவே கெடுத்துட்டோம். இப்போ வீட்டுல மாமாவும் இல்லை. இந்த நேரத்தில் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், கம்மனு இருங்க பேசாம. ஆமாடா ராஜா, இவ சொல்றது சரிதான். அப்பா இல்லாத நேரத்தில் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அவர் வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். வாமா சுமதி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏனா என்ன விஷயம்? என்ன திடீர்னு வேற சொல்லியிருக்கீங்க? மாமா, உன்னுடைய வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு?
நெருப்பு தீ விட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. எரியட்டும், எரிச்சு சாம்பலாகட்டுமா, சாம்பலாகட்டும். அண்ணா, அந்த அசோக்கு எங்க வீட்டுக்கு வந்தான். அசோக்கு அங்க வந்தான்? எதுக்குமா வந்தான்? அவனுக்கு பணம் வேணுமா, எங்க சொத்துல அவனுக்கு பங்கு இருக்குன்னு சொன்னான். ராஸ்கேல், என்ன துணிச்சல் இருக்கா அவனுக்கு? சுமதி, ஆமா உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? ஏன் வீட்லயா? அவனை என் புருஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வைக்கணும்னு சொன்னாரு. ஆனா நான் தான் தடுத்து நிறுத்திட்டேன். ஏமா தடுத்த? எதுக்கு தடுத்த? அண்ணா, என்னடா உனக்கு மறந்துட்டியா? இதுக்கு எல்லாமே மூல காரணம் நீ தானே. போய் ஸ்டேஷன்ல சொன்னா என்ன ஆகும்? நீ தான் உள்ள போவ. அதனாலதான் தடுத்து நிறுத்தினேன். ஏமா சொத்துக்கு சொந்தக்காரனாகணும்னு கேட்டா திருட்டு நாய். விதை போட்டது நானு, அறுவடைக்கிறது அவனா? நான் போட்ட திட்டத்தில் அந்த சிஐடி ஆபீசர் சக்சஸ் பண்ணியிருந்தா அந்த நிச்சயம் அது நடந்திருக்காது. எல்லா சொத்துமே இந்நேரம் உனக்கு சொந்தமா இருக்கும். அண்ணா, என்ன நான் சொல்றேன்? எல்லா சொத்தும் எனக்கு எப்படி சொந்தமாகும்? உன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த நிர்மலாவை வீட்டை விட்டு துரத்து. ஆனா எனக்கு பயமா இருக்குண்ணா. பயப்படாமா, நான் இருக்கிறேன். இல்லண்ணா, மீண்டும் மீண்டும் என் குடும்பத்தில் பிரச்சனைனா அதான். சுமதி, குட்டைய குழப்பனா மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும். உன் புருஷனை உன் வசமாக்கி உன் முந்தான முடிச்சுக்க. அந்த நிர்மலாவை வீட்டை விட்டு துரத்து. மாமியாரும் செல்லாத காசு ஆக்கு. அதுக்கப்புறமே அந்த வீட்டுக்கு நீதமா மகாராணி. சரிண்ணா, நீ சொல்றபடியே நான் செய்யறேன். நான் வரேண்ணா.